சத்தம் கேக்குது. இந்த ராத்திரி நேரத்துல மூடி இருக்கிற கதவுக்குள்ள இருந்து இந்த சத்தம் என்னம்மா, உட்காந்துக்கிட்டே தூங்குறீங்களா? படுத்து தூங்க ஒரு இடம் இல்லாதப்போ நான் என்னம்மா பண்ணுவேன்? அதுக்காக இப்படி உட்காந்துக்கிட்டே தூங்குனா உடம்பு வலிக்காதா? மனசுல எனக்கு ஏற்பட்ட வலியை விட இந்த வலி ஒண்ணும் பெருசில்ல. எதுவா இருந்தாலும் இங்க உட்காராதீங்க, எழுந்திருங்க. எங்க? அந்த உணவு கூடத்துல தூங்கலாம். வேண்டாம்மா, இந்த கிழவி இந்த இடத்துலயே படுத்துக்கிற. கூடாது. ராத்திரி இந்த மாதிரி நேரத்துல இங்க யாரும் படுக்க கூடாது. அது ஏன்? யாருக்கும் அவ்வளவு தைரியம் இல்ல. பேய் பிசாசுக்கு பயப்படுவாங்களா? சாக போற இந்த கிழவிக்கு அத பத்தி எந்த ஒரு பயமும் கிடையாது. என்ன ஆனாலும் அந்த உணவு கூடத்துல போய் படுக்கலாம். நானும் கூட வரேன். அம்மா, நீ இதுக்குள்ளதான் இருந்தியாம்மா? அதனால தானே வந்தேன். அம்மாடி, ஒரு சந்தேகம். இந்த நடு ராத்திரியில மோள சத்தம் கேக்குது, அது எங்கம்மா? அதனால உங்களுக்கு என்ன? அந்த மாதிரி நிறைய இங்க நடக்கும். அதுவும் சரிதான். இந்த கிழவிக்கு அதெல்லாம் எதுக்கு? அது சரி, இந்த நிலைமையில நீங்க தனியா ஏன் இங்க வந்தீங்க? உங்களுக்கு யாரும் இல்லையா? இருக்காங்க. இந்த நோய் வந்ததுல இருந்து எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ பாவம். அவங்கள குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் உடம்புல இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாரும் என்ன தொடவே பயப்படுறாங்க. ஆனா நீ எப்படிமா? இதை விட பயங்கர நோயோட வரவங்கள நான் தினமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆஹா, இந்த மாதிரி வியாதிக்காரங்க நிறைய பேர் வராங்களா? வேதனையோட நிறைய பேர் வருவாங்க. வேதனை தீந்து சந்தோஷமா போவாங்க. உங்க வேதனையும் நிச்சயமா தீந்து போகும். ஓ, இது கட்டையில போற வரைக்கும் மாறாதுமா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எவ்வளவோ மருந்து சாப்பிட்டாச்சு, எவ்வளவோ வேண்டதெல்லாம் வேண்டிக்கிட்டாச்சு. இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. இங்க இப்பதானே வந்திருக்கீங்க. இங்க வரணும்னு வரலம்மா, அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா வந்த. ஆமா, நீ இந்த இடத்துல வழிபாடு பண்றியா? ஒரு வகையில வழிபாடுக்காக தான் இங்க இருக்கேன். எவ்வளவு நாளாச்சு இங்க வந்து? ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளாச்சா? இவ்வளவு நாள் இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களை மாதிரி இங்க வரவங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான். அதுவும் உண்மைதான். அப்படி இல்லனா இந்த பாதிராத்திரியில இந்த கிழவி எப்படி கூட்டிட்டு வந்து ஆறுதலா பேசிக்கிட்டு இருப்பியா? இங்க நிம்மதியா தூங்குங்க. அம்மா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். ரொம்ப தாகமா இருக்கு. அதுக்கு என்ன? இந்தாங்க, எவ்வளவு தேவையோ குடிங்க. உங்களோட தாகம் நோய் எல்லாம் போயிடும். ரொம்ப சந்தோஷமா. படுத்துக்கோங்க. என்ன சத்தம் வந்தாலும் எழுந்திருக்காதீங்க. கண்ணு திறந்து பார்க்காதீங்க. இந்த கிழவி எப்படி உள்ள வந்தா? நேத்து பகல்ல வந்து படுத்திருப்பா. இல்லையா, நேத்து சாயந்தரம் நான் உணவு கூடத்தை பூட்டும் போது யாருங்க இல்லையா? ஏ கிழவி, ஏ கிழவி, ஏ உன்னதான், எழுந்துரு, எழுந்துரு. என்னோட என்னோட நோயெல்லாம் போயிடுச்சு. நோயா? யாருக்கு? எனக்குதான். நேத்து ராத்திரி நான் இங்க வந்தப்போ என் உடம்பு பூரா பொண்ணா இருந்தது. வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த என்ன ஒரு பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்து படுக்க வச்சா. குடிக்க தண்ணிய கொடுத்தா. அத குடிச்சதுக்கு அப்புறம் என் உடம்புல இருந்த பொண்ணு எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இது என்ன மாயம்? அம்மா, நாராயணி. இது அம்மனோட திருவிளையாடல். அம்மா, உங்களை நேத்து ராத்திரி இங்க கொண்டு வந்து படுக்க வச்சது சாட்சாத் அந்த சோட்டானிக்கார அம்மன் தாம்மா.
கருணையே வடிவான அந்த அம்மன் தான் உங்க நோயை குணப்படுத்தியிருக்காங்க. அம்மா தேவி, என் உடம்புல இருந்த நோயெல்லாம் தீர்த்து வச்ச கற்பகவல்லி. அம்மா தாயே, இங்கேயே இருப்பேம்மா. உன்னோட சன்னதியை விட்டு இனிமே நான் நிச்சயம் போக மாட்டேம்மா. அம்மா நாராயணி, தேவி நாராயணி, பத்ரி தேவி நாராயணி. நாராயணி. தலைமுறை தலைமுறையா இருக்கிற இந்த கதைகளை இப்ப இருக்கிற இந்த நாகரிக மக்கள் இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லி ஏளனம் பண்றாங்க. இதுக்கு அடுத்த காலகட்டத்துல இந்த மாதிரி அற்புதமான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. தூங்காம நீங்க கேட்கறதா இருந்தா நான் சொல்றேன். தூங்குறதா? தேவியோட திருவிளையாடல்களை கேட்கறத விட வேற ஆனந்தம் என்ன இருக்கு? ம். சொல்லுங்க. ஏய், யாருங்க? ஏய், திருடன், கோயிலுக்குள்ள திருடன். திருடன். கோயிலுக்குள்ள திருடன் எல்லாரும் வந்துட்டான். வாங்க. சீக்கிரம் வாங்க. தூக்கு. விடாதீங்க அவனை. தூக்கு, வெளியில போங்க. ஏய், பிடிங்க. வாங்க. என்ன தைரியம் இருந்தா கோயிலுக்குள்ள வந்து திருடுவேன். இது லக்ஷ்மிக்கு. ம், அம்மா தினம் அதுக்கு குடுக்கறது வழக்கம் தானே? ஏன்னா இது கோயில் பசு. ம், சோட்டானிக்கராமன் விக்கிரகமே இந்த மாதிரி ஒரு பசு மூலமா தான் உருவாச்சு. லக்ஷ்மி, லக்ஷ்மி. அண்ணே, உள்ள ரொம்ப கூட்டமா இருக்கு. நீங்க குழந்தைய வச்சுட்டு இங்கே நில்லுங்க. நானும் இவரும் உள்ள போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். நாங்க சரிம்மா. போயிட்டு உடனே வந்துருவோம். பத்திரமா பாத்துக்கங்க. கொடுங்க.
மாதவி, நெல்லுமா, ம் என்னங்க சின்னம்மா எங்க? அவங்க உள்ள சாமி கும்பிட போயிருக்காங்க. இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சிருக்கியா? நானும் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கு என்ன, கொடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றிமா. ஆ, சீக்கிரமா வந்துருங்க. நான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வந்துடுறமா. உனக்கும் சாமியை பார்க்கணுமா? அட, ஏன் குழந்தை உங்க கையில இருக்கே, எங்க அண்ணன் எங்க? சாமி கும்பிட உள்ள போயிருக்காரு. ஆ, நல்ல ஆளுதான். குழந்தைய உங்க கையில கொடுத்துட்டு அவர் போயிட்டாரா? அதுல என்ன இருக்கு, சாமி கும்பிட தானே போயிருக்காரு. சரி, குழந்தைய என்கிட்ட கொடுங்க. சத்திர வரைக்கும் நான் தூக்கிட்டு ஐயோ, வரேமா? வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு ஏன் சிரமம்? குழந்தைய நாங்களே தூக்கிட்டு போறோம், கொடுங்க. வாடா செல்லம். ஐயோ, குழந்தை கையில இருந்த வளையல் எங்க? வளையலா? 2 கையிலயும் போட்டிருந்தானே. நல்லா பாருமா, இல்லைங்க, இங்க பாருங்க. கீழே எங்கேயாவது விழுந்திருக்கான்னு பாரு. அண்ணே, குழந்தை கையில இருந்த தங்க வளையல காணோம். குழந்தை கையில இருந்தது இல்லையே. இல்லையா? ஆ. மாதவி கையில கொடுக்கும்போது குழந்தை கையில இருந்தது. ஐயோ, நான் பாக்கலங்க. பாக்கலையா? அடி பாவி, நீ இந்த மாதிரி ஆளா? உன் கையில குழந்தைய கொடுத்து 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள அம்மன் மேல் ஆணைய நான் எடுக்கல. இங்க பாரு, மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லன்னா உனக்கு தான் ஆபத்து. சின்னம்மா, எனக்கு எதுவும் தெரியாதுமா. பின்ன என்ன, வளையல் பறந்தா போச்சு. இங்க பாருங்க, இவளுக்கு தெரியாம வளையல் எங்கேயும் போயிருக்காது. இவளை உடனே போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். ஐயோ, எனக்கு தெரியாதுங்க. நான் குழந்தைய வச்சுட்டு இங்கே தான் நின்னுட்டு இருந்தேன். அதனால வளையல் அவுத்தெடுக்க முடியாதா? ஐயோ, இவ இல்லனா வேற யார் எடுத்திருப்பாங்க? அது எப்படி? குழந்தை இவ கையில தானே இருந்தது. இவங்கள பார்த்தா அப்படி தெரியல. இவளுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுவும் ஊமை. சின்னம்மா, நான் வளையல் எடுக்கல. வேணும்னா என்ன சோதனை பண்ணி பாருங்க. அத போலீஸ் பாத்துக்குவாங்க. வா ஸ்டேஷனுக்கு. நான் வளையல எடுக்கல. என்ன அவமானப்படுத்தாதீங்க. அண்ணே, எதுக்கும் நல்லா விசாரிச்சுட்டு. விசாரிக்க ஒண்ணு இல்ல, இவளுக்கு தெரியாம வளையல் போயிருக்காது. இனிமேலாவது மரியாதை உண்மையை ஒத்துக்க. அம்மா தாயே, உண்மை என்னன்னு உனக்கு தெரியுமே, நீ என்ன காப்பாத்து. கூப்பிடுறே, சத்தமா கூப்பிடு, உடனே இறங்கி வந்துருவா. நடடி ஸ்டேஷனுக்கு. அம்மா, சொட்டானிக்கிற அம்மா, என்ன காப்பாத்து. நீயா வர்றியா இல்ல நாங்க இழுத்துட்டு போட்டுமா? ஐயோ, எனக்கு தெரியாதுங்க. இந்த அப்பாவி பொண்ணு சொல்றது உண்மையா இருக்கலாம்ல? உங்களுக்கு இவள தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் அவளுக்காக பேசுறீங்களா? நான் எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். நான் இந்த குழந்தையோட தாய் மாமன். நான் குழந்தைய கையில கொடுத்துட்டு சாமி கும்பிட போனேன். திரும்பி வந்து பார்த்தா குழந்தை கையில வளையல காணோம். அதனால இவ தான் திருடினான்னு முடிவு பண்றது நியாயமா? பின்ன யார் எடுத்திருப்பாங்க? யார் வேணா எடுத்திருக்கலாமே. தேவையில்லாம வாதம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இவளை போலீஸ்ல ஒப்படைக்க முடிவெடுத்தாச்சு. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இனி என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். நடடி. நடடி. நட. நான் சொல்றது காதுல விழல. நான் எடுக்கல. நான் எடுக்கல. உண்மை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். சொட்டானிக்கிற அம்மா. ஐயோ, அங்க பாருங்க. ஐயோ, அண்ணே, என்னடா ஆச்சு? அண்ணே, ஐயோ, அண்ணே. இதோ குழந்தையோட வளையல். என்னங்க இது? இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. இவன் தான் வளையல திருடி இருக்கா. அம்மா, அம்மாடி, எங்களை மன்னிச்சிருமா.